மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு மெஜாரிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் ஆனா அதுக்கு இவர் பேசணும், செயல்படணும்ல. யாரு? விஜய் வந்து செயல்படணும்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன செயல்படல சார். கடந்த 5 வருடமா நீங்க வந்து ஒரு பிரதமரை எந்த அளவு இழிவு பண்ணணுமோ அத்தனையும் இழிவு பண்ண கட்சி தான் திமுக கட்சி. அதாவது வந்து அமைச்சர்கள் முதற்கொண்டு லோக்கல்ல இருக்க அந்த பேச்சாளர்கள் வரைக்கும் அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு இழிவு பண்ணாங்கன்னு தெரியும். அதாவது பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்ன அமைச்சரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த கூட்டணி எப்படி பொருந்தும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு தேவை அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் போயிடுவீங்களா? அதோட இன்னொரு செய்தி வேற அடிபடுது. அதோட சேர்ந்து செந்தில் பாலாஜி பாஜகவோட கூட்டணி இது சேர போறாரா? ஏன்னா வந்து உதயநிதி அவர்களையும் இதையும் கை கழுவி விட்டுட்டாங்க இன்னைக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடிக்கு. ஸோ வந்து கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் சேர்க்கலாமா, செந்தில் பாலாஜி எப்படி இழுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இந்த கேடுகட்ட அரசியலை நோக்கி இந்த தமிழகம் செல்கிறதா? ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு அரசு, ஒரு பொம்மை அரசாங்கம் நடத்திய, குடும்ப அரசியல் நடத்திய அந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல சக்தியா ஆயிடுமா? இல்ல ஊழல் 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 சொல்லி முழங்கிட்டு போன பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் இங்க வந்து ஊழல் அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகள்ல வந்து இங்க வந்து பேசினார். அப்ப அந்த ஊழல் அரசாங்கம் என்னாச்சு, குடும்ப அரசியல் என்னாச்சு, மக்கள் விரோத ஆட்சி என்னாச்சு அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் மக்கள் முன்னாடி எழும்புமா எழும்பாதான்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? இருக்கிறதுலயே போதை மருத்துவம் இருந்தது. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டை வச்சது யாருன்னு கேக்குறேன் நான். நீங்க என்ன கிட்ட குற்றச்சாட்டை வச்சது அண்ணாமலை. குற்றச்சாட்டை வச்சது அண்ணாமலை. பாஜகல இருந்து வேற எந்த தலைவருமே பேசலையா? இல்ல. ஜெயலலிதாவுக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய்க்கும் சரி, இவங்க எல்லாருக்குமே அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க மாறிட்டே இருக்கிறாங்க. ஆனா திமுக மாற மாட்டேங்குது. அவங்க எல்லாத்துக்குமே எதிர்கட்சியாக திமுக தான் இருக்கு. ஸோ திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்மிடபிளான ஒரு எதிர்கட்சியாக நம்ம இருக்கணும்னா சென்ட்ரல் பவர் தேவை. ஸோ அதனால நம்ம இந்த அலைன்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு இதா யார் இருக்காங்கன்னா கனிமொழி இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு ஆவேசமா பேசுனீங்க. அதாவது ஆவேசம் இல்ல சார், இது வந்து ஒரு பொதுமக்களோட கோபம் இருக்காதா? பொதுமக்களுக்கு கண்டிப்பா கோபம் பொதுமக்கள் வரைக்கும் இருக்கும். பொதுமக்கள் வரைக்கும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க திமுகவை. இதே திமுகவோட சேர்த்து உட்கார வைக்கும்போது பாஜகவோட வளர்ச்சி என்ன ஆகும்? ஏற்கனவே 3% இருக்கிறாங்க. இந்த திமுகவோட சேரும்போது எப்படி என்ன ஆகும்? பாஜக வளர்ச்சி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாஜக வளர்ச்சியை பத்தி நான் கவலைப்படல. நான் சொல்றது அந்த கட்சி கவலைப்பட்டுக்கணும்ல. அந்த கட்சி கவலைப்படுறது அவங்க பாத்துப்பாங்க சார். அவங்களுடைய கவலை வந்து எதையும் தின்னா பித்தம் தெளியும். அப்படி எதை தின்னா பித்தம் தெளியும் தின்னுவேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? விஷத்தை திங்க முடியுமா? அவங்களுடைய கவலை நான் சொல்றேன். நீங்க திமுகவை விஷம்னு நீங்க சொல்றீங்க, ஓகேவா? ஆனா நான் சொல்லல சார். இந்த காலகாலமா இங்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க விஷம் கருத்து. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அதிரடி விவாதத்தில் நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன். அவருடன் பல விஷயங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கும் போது தென்னிந்திய முதலமைச்சர்களுடைய மாநாடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதோட அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த கூட்டணி தொடர்பாகவும் இன்னும் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சட்டமன்றம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதில் ஒரு அன்யூஷுவலான ஒரு டேர்ன் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு திருப்பம்னே சொல்லலாம். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. பட் இருந்தாலும் கூட திமுக பாஜக கூட்டணி, குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் திமுகவுடைய எம்பிக்கள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தமிழ் ஹிந்துல செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்பாகவே இது நீண்ட விவாதமாக போய் கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸோடைய டைனமிக்ஸை எப்படி மாற்றும்? கண்டிப்பா இது வந்து யானை தன் தலையில சேற்ற மண்ணை அள்ளி வாரி போட்டுக்கிட்டாங்கல்ல. இதுல யார் யானைங்கிறீங்க? ரெண்டுமே யானை தான். இங்க திமுக திமுகவுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். ஏன்னா அந்த பாஜக எதிர்ப்புன்றத சொல்லி சொல்லி தான், அதாவது வந்து இவரே பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய இதை வந்து வழி நடத்த போறாரு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில அப்படின்றார ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த புள்ளி வச்ச கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இங்கே தமிழகத்தில் இவங்க கூட்டணியிலேருந்து வெளியேறி இன்னைக்கு அமைச்சரவையிலலாம் இருந்துட்டாங்க. ஸோ அதனால பாஜகவை நோக்கி பயணம் போகிறாங்களா? அமைச்சரவையில் கண்டிப்பாக இவங்க ஒரு வேளை அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால், அதாவது வாஜ்பாய் இருந்த காலத்தில் இருந்த அந்த கருணாநிதி அவர்கள் கூட்டுனா கூட ஒரு ஒரு நல்ல அரசாங்கம் அப்படி இருந்த அந்த ஒரு கான்செப்ட் கூட கருணாநிதி அவர் வந்து எடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் கடந்த 5 வருடமா நீங்க வந்து ஒரு பிரதமரை எந்த அளவு இழிவு பண்ணணுமோ அத்தனையும் இழிவு பண்ண கட்சி தான் திமுக கட்சி. அதாவது வந்து அமைச்சர்கள் முதற்கொண்டு லோக்கல்ல இருக்க அந்த பேச்சாளர்கள் வரைக்கும் அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு இழிவு பண்ணாங்கன்னு தெரியும். அதாவது பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்ன அமைச்சரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இந்த கூட்டணி எப்படி பொருந்தும்னு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கருப்பு புல்லன் விட்டாங்க, இவர் வேணா வெள்ளக்கோடு புடிச்சுன்னு போயிருக்கலாம். ஆனால் கருப்பு பலூன் விட்டாங்களா இல்லையா? பாசக்கார சக்தி, நாசக்கார சக்தி, பாசிச சக்தி, இந்த சக்தியெல்லாம் இப்போ எப்படி வந்து கூட்டணியில் ஒன்றாகும்? இவங்களுக்கு தேவை அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் போயிடுவீங்களா? அதோட இன்னொரு செய்தி வேற அடிபடுது. அதோட சேர்ந்து செந்தில் பாலாஜி பாஜகவோட கூட்டணி இது சேர போறாரா? ஏன்னா வந்து உதயநிதி அவர்களையும் இதையும் கை கழுவி விட்டுட்டாங்க இன்னைக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடிக்கு. ஸோ வந்து கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் சேர்க்கலாமா, செந்தில் பாலாஜி எப்படி இழுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இந்த கேடுகட்ட அரசியலை நோக்கி இந்த தமிழகம் செல்கிறதா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மக்கள் மத்தியில் இருக்கு. இதை வந்து கண்டிப்பா இது வந்து இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சா மக்கள் முன்னாடி பாஜக எக்ஸ்போஸ் ஆயிடும். ஏன்னா இந்த திமுகவை எதிர்ப்புன்ற அந்த ஒரு எதிர்ப்பை தான். ஏன் இன்னைக்கு வந்து இந்த பாலியல் கொடுமை எல்லாம் பண்ண அந்த திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து தூய சக்தி ஆயிடுமா? தீய சக்தி பாஜகன்னு சொல்லி தானே நீங்களும் வச்சீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எந்த பிரச்சனையும் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு அரசு, ஒரு பொம்மை அரசாங்கம் நடத்திய, குடும்ப அரசியல் நடத்திய அந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல சக்தியா ஆயிடுமா? இல்ல ஊழல் 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 சொல்லி முழங்கிட்டு போன பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் இங்க வந்து ஊழல் அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகள்ல வந்து இங்க வந்து பேசினார். அப்ப அந்த ஊழல் அரசாங்கம் என்னாச்சு, குடும்ப அரசியல் என்னாச்சு, மக்கள் விரோத ஆட்சி என்னாச்சு அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் மக்கள் முன்னாடி எழும்புமா எழும்பாதா? அது பாஜக ஒரு டிராபேக்கா இல்லையா? கண்டிப்பா ஒரு டிராபேக் தானே. அப்படி பார்த்து இப்படி வந்து திமுகவுக்கு எடுத்து போங்க. திமுகவில் என்னென்னலாம் இது வச்சாங்க அன்னைக்கு மாத்திரம் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல வந்து எங்களை வந்து இது பண்ணி எங்களை வந்து இன்னைக்கு வந்து ஓட்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கல்ல. அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் தூய சக்தி ஆயிடுமா? சிபிஐ இடி மேலெல்லாம் இவங்க மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்கல்ல. அப்ப அந்த கேஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்? இந்த கேள்வியெல்லாம் வந்து வருமா வராதா? அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனோ இதுவும் கிடையாது தான். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனா இது வரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் என்னாச்சு? இந்த கேள்வி மக்கள் முன்னாடி வந்து நிற்கும், மக்கள் காரி துப்புவாங்க. இது நடக்கும். இதுல என்னோட கருத்து அப்படியே வேற மாதிரி. உங்களுக்கு எதிரான கருத்து இல்லை, ஆனா அதுக்கு அப்படியே மாறாக நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருந்த நிலை. 21 to 26 வச்சுக்கோங்க. ஆமா, 21 to 26 மட்டும் கிடையாது, 2014 இருந்தே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா 2014 இருந்து பிரதமர் மோடி எப்போ அங்க ஆட்சிக்கு வந்தாரோ அப்பையிலிருந்தே நீங்க சொல்லக்கூடிய நிலை தான் தொடர்கிறது. ஆனா இதுல என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸோடைய அந்த ஒட்டுமொத்த டைனமிக்ஸுமே மாறி இருக்கு. ஏன்னா இங்க வந்து 2 கட்சிகள் அவங்க செஞ்சு வந்த தொடர் அரசியல் இது எல்லாத்தையுமே தாண்டி இங்க ஒரு புது ஃபார்மேஷனே உருவாயிருக்கு. குறிப்பாக 2014 தவிர்த்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து திமுகவோடு தான் பயணித்து வந்தது. ஆனா 2026 அந்த கூட்டணி முடிந்து இப்ப அவங்க காங்கிரஸ் கட்சி நேரடியாக தாவேக்காவோட அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க, இப்ப பயணிச்சுட்டு இருக்காங்க பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்த டைனமிக்ஸும் மாறி இருக்கு.
ரெண்டாவது, இப்போ நீங்க இவ்வளோ ஹிஸ்டரி சொன்னதால நீங்க ஷார்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் முன்னாடி நடந்து சொல்றீங்க, நான் அதுக்கு முன்னாடில இருந்தே போறேன். இதுவரை 2 முறை தான் பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இருந்திருக்கு. ஒன்னு 1999 கார்கில் டைம்ல நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2001 தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த ரெண்டுத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அலைன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதாவது 1991 இந்த அலைன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த 98 அந்த டீ பார்ட்டி நடத்தி பாஜக அரசுக்கு அந்த கூட்டணி அந்த வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சி கவர்ந்தது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தான் இந்த கூட்டணி. அந்த 91 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸா வந்து இங்க உருவாகிறாங்க. யாரு? பாஜகவும் திமுகவும் ரெண்டுமே ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸ் உருவாகுது. அதே மாதிரி முரசொலி மாறன், கலைஞருடைய மனசாட்சின்னு சொல்லக்கூடிய முரசொலி மாறன் வந்து மத்திய அமைச்சராக அங்கம் வகிக்கிறார். ஸோ அது வந்து அப்போ ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருந்தது. அதே அலைன்ஸ் தான் 2001 சட்டமன்ற தேர்தலையும் கண்டினியூ ஆச்சு. ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும். திமுக ஜெயிக்கல. அப்போதான் எச் ராஜா அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போனார், திமுக ஆதரவோடு தான். ஸோ இதுதான் 1999 அப்புறம் 2001 இந்த 2 காலகட்டம் தான் பாஜகவும் திமுகவும் நேரடியாக. அதுக்குதான் நான் வந்து முன்னாடியே சொல்லும் போது இந்த 2 கூட்டணி ஏன் ஒரு பொருந்திய கூட்டணியா இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் மேல இந்த பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இரண்டாவது, பாஜகவை வந்து அவங்க வந்து கவுத்தாங்க. ஒரு ஆளுமையான கருணாநிதி அவர்கள் இருந்தார். அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த ஆளுமையான ஒரு ஆட்சி இருந்தது. ஆனா கடந்த 5 ஆண்டுகளான திமுக ஆட்சியை பத்தி நீங்க சொல்லுங்களேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? இருந்ததுலயே போதை மருத்துவம் இருந்தது. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டை வச்சது யாருன்னு கேக்குறேன் நான். நீங்க என்ன கிட்ட குற்றச்சாட்டை வச்சது அண்ணாமலை. குற்றச்சாட்டை வச்சது அண்ணாமலை. பாஜகல இருந்து வேற எந்த தலைவருமே பேசலையா? அமித்ஷா பேசிய காணொலியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரதமர் பேசிய காணொலியை காட்டுறேன். பிரதமர் இது இல்லாம நீங்க வந்து ஒரு கூட்டணியை வச்சிருக்கீங்க. அமித்ஷா பேசியிருக்காரு சார். ஆனா நீங்க அந்த இடத்தை நீங்க குற்றவாளிகள்னு பேசியிருக்காரு. நீதிமன்றத்தால இன்னி வரைக்கும் எந்த குற்றவாளிகள் சொல்லப்படாதவங்கள குற்றவாளிகள் சொல்லிருக்காரு. குடும்ப அரசியல், குடும்ப கோடி கோடியா சொத்து சமைச்சுனாரு. அதெல்லாம் வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மாறி இருக்கக்கூடிய டைனமிக்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைப்பா வந்து உருவாகுது. நான் எதுக்குன்னு நான் சொல்றேன். இதுல என்னன்னா, நீங்க 2021, 26 அந்த காலகட்டம் திமுகவுடைய ஆட்சி, அப்ப இவங்க வைத்த பதில் விமர்சனங்கள் இந்த மனநிலை நீங்க அணுகுறீங்க. ஆனா அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிட்டுமே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பாலிடிக்ஸை அவங்க தேர்தல் சமயத்துல பேசக்கூடியதும் அவர்கள் அரசியல் செய்வதையும் வச்சு அவங்க ரிலேஷன் இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. திமுகவை பொறுத்தவரை அவங்க டெல்லியில எப்பவுமே ஒரு அனுகூலமான இடத்துல தான் நீங்க சொன்ன காலகட்டத்திலயும் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் இடியில இருந்து அவர்கள் அமைச்சர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை எல்லாமே தடுக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, நான் ஒத்துக்கலன்னு சொல்லவே இல்லை. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னா செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஒரே ஒரு விதிவிலக்கு. இப்போ நான் அந்த கடந்த கால வரலாற்று ஏன் சொன்னேன் அப்படின்னா, 91 இந்த அலைன் சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்தது. ஆனா சட்டமன்றம்னு வரும்போது இந்த அலைன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஸோ இப்போ அவங்க இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு ஃபார்மிடபிளான ஒரு அலைன்ஸ் வந்து தமிழகத்துல தேவைப்படுது. ஏற்கனவே அதிமுக வச்சு பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அதிமுக வச்சு அது எடுபடலை அப்படிங்கிற போது அதிமுக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3rd 4th ஆயிடுச்சு அப்படிங்கிற போது, ஸோ நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டுத்து கூட தான் வந்து அலைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ பாஜக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப அந்த இடத்துல தான் இந்த என்ட்ரி வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா திமுக வந்து கொடுக்குது. திமுக என்ட்ரி கொடுக்கறது வந்து நியாயப்படுத்தல. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக திமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னு நம்ம ஸ்டேட்ல பவர்ல இருக்கணும், இல்ல சென்டர்ல நம்ம பவர்ல இருக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா அவங்க எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க வந்து பல சிக்கல்ல இருந்து அவங்களை வந்து காப்பாத்திப்பாங்க. கருணாநிதி அவர்கள் அந்த கொலை பண்றான்னு கைது செய்யப்பட்ட போது டிஆர் பாலு வந்து அந்த கதவை உடைச்சே நான் மத்திய அமைச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கூட அந்த மத்திய அமைச்சர் அப்படிங்கிற அந்த பவர் வந்து வேணும் அப்படிங்கறதுல அந்த நோக்கத்துல தான் அவங்க அதை வந்து அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் அந்த பவர் பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதால திமுக வந்து இதை செய்யுது. ஒண்ணு. ரெண்டாவது,
காங்கிரஸ் செய்த அந்த ஒரு விஷயத்தை இப்ப இருக்கும் திமுகவால ஏத்துக்கொள்ள ஜீர்ணிக்க முடியும். ஆமா, காங்கிரஸுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஈவன் காங்கிரஸே அறிவிக்காத போது ராகுல் காந்தியை பிரதம வேட்பாளராக அறிவித்தவர் அண்ணா அறிவாலயத்துல தான் அந்த மீட்டிங் நடந்தது. சோனியா காந்தி இருந்தார். அப்போ வந்து டிஎம்கே ப்ரப்போஸ் ராகுல் காந்தி as a பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னவர் மு.க. ஸ்டாலின். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து நம்ம பண்ணும்போது கூட காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தாவேக ஆட்சி அமைப்பதற்கு அவங்க கூட்டணியிலே போய் உட்கார்ந்துட்டாங்களே. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தாவேகாக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவான ஃபோர்ஸ் இருக்காங்களோ அவங்கள பழி வாங்கணும், அவங்கள வந்து இன்னும் ஃபர்தரா வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அரசியலை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. விசிக வந்து வீக்கெண்ட் பண்றதுக்காக தான் விசிகால அந்த பனையூர் பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வந்து இங்க இழுத்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஆளு ஷானவாசருக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் அவங்களுடைய ஆப்ஷன்ல பாஜகன்னு வருது. அந்த பாஜகங்கிற ஆப்ஷன் வந்தாலும் கூட அதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அதே அந்த பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம இங்க தாவேக்கா நமக்கு எதிராக கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நாம வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கையில எடுக்கிறாங்க. எப்பவுமே சார் நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, திமுக தவறு செய்திருக்கிறது அது எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கு அப்படிங்கறதுல வந்து நம்ம ஒத்துக்குள்ளதான் ஆகணும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதாவுக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய்க்கும் சரி, இவங்க எல்லாருக்குமே அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க மாறிட்டே இருக்கிறாங்க. ஆனா திமுக மாற மாட்டேங்குது. அவங்க எல்லாத்துக்குமே எதிர்கட்சியாக திமுக தான் இருக்கு. ஸோ திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்மிடபிளான ஒரு எதிர்கட்சியா நம்ம இருக்கணும்னா சென்ட்ரல் பவர் தேவை. ஸோ அதனால நம்ம இந்த அலைன்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு இதா யார் இருக்காங்கன்னா கனிமொழி இருக்கிறாங்க. கனிமொழி இந்த காலகட்டத்தில் பாஜக வந்து இவங்க உள்ள கொண்டு வந்துட்டு இந்த அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தனக்கு பொதுச் செயலாளர் பதவி, துரைமுருகன் போனதுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் பதவியை அவங்க வந்து ஏற்றுக்கணும். பொதுச் செயலாளர் பதவிக்கு பொருத்தம் இல்லாதவங்களா? பொதுச் செயலாளர் கனிமொழி நம்ம லாஸ்ட் இதுல பேசணும். பொதுச் செயலாளர் கனிமொழி, இன்னொரு இடத்துல வந்து செயல் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மத்தியில வந்து அமைச்சர்கள், மத்தியில இருக்கக்கூடிய பவர். இததான் இந்த ஃபார்முலாவை தான் வந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. நீங்க கேட்பீங்க, அப்போ வந்து பாஜக பேசின இந்து விரோதம், திமுக இந்து விரோதின்னு சொன்னது என்ன ஆச்சு? எல்லாமே காத்துல போகும். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு விமர்சனம் வச்சுங்க நீங்க ஆவேசமா பேசுறீங்க. எல்லாமே நீங்க எவ்வளவு ஆவேசமா பேசுனீங்க. அதாவது ஆவேசம் இல்ல சார், இது வந்து ஒரு பொதுமக்களோட கோபம் இருக்காதா? பொதுமக்களுக்கு கண்டிப்பா கோபம் பொதுமக்கள் வரைக்கும் இருக்கும். பொதுமக்கள் வரைக்கும் இருக்கிறதுனால தான் இனி கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க திமுகவை. இதே திமுகவோட சேர்த்து உட்கார வைக்கும்போது பாஜகவோட வளர்ச்சி என்ன ஆகும்? ஏற்கனவே 3% இருக்கிறாங்க. இந்த திமுகவோட சேரும்போது எப்படி என்ன ஆகும்? பாஜக வளர்ச்சி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாஜக வளர்ச்சியை பத்தி நான் கவலைப்படல. நான் சொல்றது அந்த கட்சி கவலைப்பட்டுக்கணும்ல. அந்த கட்சி கவலைப்படுறது அவங்க பாத்துப்பாங்க சார். அவங்களுடைய கவலை வந்து எதையும் தின்னா பித்தம் தெளியும். அப்படி எதை தின்னா பித்தம் தெளியும் தின்னுவேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? விஷத்தை திங்க முடியுமா? அவங்களுடைய கவலை நான் சொல்றேன். நீங்க திமுகவை விஷம்னு நீங்க சொல்றீங்க, ஓகேவா? ஆனா திமுக சொல்லுங்க சார், இந்த காலகாலமா இங்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க விஷம் கருத்து. நான் என்ன சொல்றேன், ஆனா வந்து பாஜக தலைமை என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இதே பாஜக விஷம் சொல்லிச்சு. 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு வந்து திமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. யாரு? பாஜகவே நினைக்குது. சோ பாஜக நினைக்குது அப்படிங்கிற போது, அதுவும் காங்கிரஸ் தாவேக்கா அப்படி அங்க இருக்கும் போது, சரி நம்ம பாஜகவோட நம்ம கூட சேர்ந்து நம்ம இங்க பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆபத்தும் நம்ம சேர்த்தே பேசணும். இதனால என்னென்ன டிமெரிட்ஸ் வந்து திமுக இருக்கு, என்ன டிமெரிட்ஸ் வந்து பாஜக இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திமுக இருக்க டிமெரிட்ஸ் நீங்க சொல்லுங்க. திமுக இருக்கிற டிமெரிட்ஸ் தான் ஊரலைஞ்ச ஒழுங்கி இதுவாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அர்ச்சகரை எங்களை வந்து கோயில் உள்ளே உள்ள விட மாட்டேன்னாங்களா? இப்ப எல்லாமே அர்ச்சகர் எல்லாம் உள்ள விட அமைச்சிருவாங்களா? மெரிட்ஸ் ஆயிடுமா? சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சனாதனத்துல இருக்க ஏற்றத்தாழ்வு தான் பேசினேன்னாங்களே, அது வந்து சரியா போயிடுமா? அதுக்கப்புறம் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், இதெல்லாம் பணம் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். அதாவது எங்களை வந்து அடக்கி ஆளணும்னு பாஜக அரசாங்கம் நினைச்சுது அப்படின்றது இன்னைக்கு வந்து இவங்க காலடியில போய் கிடப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா? கண்டிப்பா எழும்பும்ல. அவங்க அடிமையா தானே, பாஜகவோட அடிமையா ஆயிடுச்சுன்னு திமுக சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப திமுக இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் பார்ப்போம். இப்போ பாஜக ஃபர்ஸ்ட் இருக்க டிமெரிட்ஸ் என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
பாஜக அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது பாஜக தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிச்சு அப்படின்னா, நான் தான் மாற்று சக்தி. இதுக்கு முன்னாடியும் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பொசிஷன் பண்ணியிருக்காரு. கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொசிஷன் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பொசிஷன் பண்ணாரு. டிஎம்கே ஃபைல் சொல்லிட்டாரு. ஸோ தொடர்ச்சியா வந்து பாஜக நாங்கள் தான் இங்க ஒரு மாற்று சக்தி, திராவிட எதிர்ப்புன்னு தானே ரத்தத்துல ஊற வச்சாங்க. ரெண்டு பேருமே, பொன்னாரும் சரி அண்ணாமலையும் சரி ஊற வச்சாங்க. அது வந்து நாங்க தான் ஒரு மாற்று சக்தி அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணாமலை. ஆனா இப்போ எப்படி போகுது அப்படின்னா, இப்ப மீண்டும் திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா, பாஜக முதல் விஷயம் தமிழகத்தில் அவங்க அரசியல் செய்ய கூடிய அந்த ஸ்பேஸையே வந்து இழந்துரும். திராவிட பாஜக தான் சார் குற்ற வாய்ப்பே. இப்ப இருக்கிறது எல்லாமே திராவிட பாஜகவினர் தான் இருக்காங்க. ஒண்ணு அதிமுகவை சார்ந்த பாஜகவினர் உள்ள இருக்காங்க, இன்னொன்னு திமுகவை சார்ந்த பாஜகவினர் உள்ள இருக்காங்கன்றாங்க. இது வந்து உண்மையாகுமா? உண்மையாகாதா? அண்ணாமலைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம் ஆயிடும். இதுக்காக தான் சார் நான் வெளியே வந்தேன். ஏற்கனவே சொல்லிட்டாரா, எனக்கு வந்து டெல்லியில பதவி கொடுக்குறேன்னாங்க. அந்த பதவியை ஏன் தூக்கி போட்டு வெளியே வந்தேன்னா, தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. அதுல இன்னொன்னு, நான் கொடுத்த சில பேருக்கு வந்து இங்க வந்து தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்ற அது குற்றச்சாட்டியும் வச்சாரு. அப்ப இந்த மாற்று சக்தி என்ன வந்து அதிமுக சாதகமா என்ன எப்படி நான் வந்து அவ்வளவு எதிர்ப்பை நான் கொடுத்துட்டு நான் வந்து தலைவரா இருக்கிறதுனால நான் ஒதுங்கினேன் அப்படின்னாரு. அது எல்லாமே உண்மை ஆகுது. அப்ப அதுதான் சொல்றேன், அண்ணாமலைக்கு ஒரு புது ஸ்பேஸ் உருவாகுங்கிறது. நாளைக்கு விஜய் வர்சஸ் அண்ணாமலை தானே அவர் கட்டமைச்சு எடுத்துட்டு போறாரு. அதுதான் சொல்றேன், அந்த ஸ்பேஸுக்கு எல்லாம் உதவுறது இன்னைக்கு பாஜகவா தானே இருக்கும். இதுல அதுதான் சொல்றேன், இது இன்னொரு வகையில வந்து எப்படி போகுது அப்படின்னா, இது விஜய் அவர்களுக்கும் சாதகமான ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்களுக்கும் சாதகமான விஷயம். ஏன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸா தமிழகத்துல 2026 தேர்தலில் வந்து ஒதுக்கப்பட்ட திமுக ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய பாஜகன்னு சொல்லிட்டு ரெண்டுமே அலைன்ஸ்ல ஒன்னா வருவதன் மூலமா தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஸ்பேஸையும் இழந்து பாஜக ஒரு 3% 4% கட்சியாக தன்னை வந்து சுருக்கி கொள்ள போகுது. ஆனா அந்த விஷயத்தை அவங்க ஏன் செய்யறாங்க? 3% இன்னும் 1% ஆயிடும் தான் சொல்றேன். அதுதான், அது அவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்ன விஷயம் செய்தாவது 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல நமக்கு கணிசமான ஒரு எம்பிக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, சவுத் இந்தியா ஃபுல்லா தேஞ்சிட்டு வருது பாஜக. இல்ல பாராளுமன்றத்துல இப்போ கிட்டத்தட்ட வந்து 20 எம்பிக்களுக்கு மேல வந்து திமுக கிட்ட இருக்கிறாங்க. சோ இப்போ முக்கியமான பில்ஸ் பாஸ் பண்றதுக்கு இவங்களுடைய உதவி அப்படிங்கிறது மிக நிச்சயமா தேவைப்படும். அது வந்து ராஜ்யசபால இருக்கலாம், லோக்சபால இருக்கலாம், அது தேவைப்படும். ராஜதந்திரம் அதையும் இல்ல நான் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்ம மக்களுக்காக பேசினா நம்ம எவ்வளவு வேணா ஆவேசமா பேசலாம். இதுல வந்து நம்ம அந்த மாதிரி ஆவேசமா பேச மக்களுக்காக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தானே நீங்க உருவாக்குறீங்க. இவங்களுடைய கேம் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான் நம்ம பேசுறோம். இவங்களுடைய இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளோட கேம் என்ன? இப்ப யோசிச்சு பாருங்க, தென்னிந்திய முதலமைச்சருடைய மாநாட்டு, அந்த மாநாட்டுக்கான தலைவர் அமித்ஷா, துணைத் தலைவர் விஜய். நீங்க யோசிச்சு பாருங்க, 2.5 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சாகுது. அவரு முதலமைச்சராகி 103 நாள் தான் ஆகுது. 103 நாள் ஆன ஒரு முதலமைச்சர் தான் அந்த தென்னிந்திய அந்த கூட்டமைப்புடைய தலைவரா ஆகிறார் அப்படின்னா, இது இன்னொரு ரீசன் சொல்லலாம். இங்க நடக்குது இல்ல, தமிழகத்தில் நடக்குது, அதனால துணைத் தலைவரா வச்சிருக்காரு. அதான் சொல்ல வந்தேன். தமிழகத்தில் நடக்குது, துணைத் தலைவரா போட்டிருக்காங்க, அந்த ஆங்கிள் நம்ம எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அவரு கூட்டணியிலே இருக்கக்கூடியவர், ஹைதராபாத்ல வச்சிருக்கலாம், அவர் கூட மூத்த தலைவர், ஆமா துணைத் தலைவர், அவரை கூட போட்டிருக்கலாம். ஸோ என்னன்னா, பாஜகவும் வந்து இங்க அந்த ஒரு கேம் வந்து விளையாட விரும்புறாங்க. சரி, இது எப்படிதான் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா தீவிரமான பாஜக எதிர்ப்பை பேசி திமுக ஏதாவது லாபம் வந்துச்சா? இப்போ 2026 முழுக்க இவங்க வில்லனா சித்தரிச்சது அப்படிங்கிறது வந்து பாஜக. நீலகிரியில போஜராஜன் சொல்லிட்டு அவரோட சொந்த செல்வாக்குல ஜெயிச்சது தவிர இங்க என்ன அவங்களுக்கு பெருசா வந்துச்சு? சரி, அப்படியே இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கோங்களேன். தீவிரமான திமுக எதிர்ப்பு பேசி பாஜகவுக்கு இங்க என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. சோ நீங்க சொல்லலாம், குளறுபடின்னு சொல்லலாம், அது வந்து அறியாமை. அதுக்கு செந்தில் பாலாஜியும் சேர்த்துப்பீங்களா? ஒரு நேர்காணல்ல என்கிட்ட ஒரு பாஜக தலைவர் என்ன சொன்னாருன்னா, செந்தில் பாலாஜி எங்க கட்சியில வந்து சேர்ந்தா நாங்க சேர்த்து போனாரு. அப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் என்னாச்சு? அப்ப அன்னைக்கு வந்து அவர் தூய சக்தி ஆயிடுவாரா, தூய்மையானர் ஆயிடுவாரா, என்ன ஆயிடுவாரு? எங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு 5 இது வச்சிருக்கோம் நாங்க, அதை வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா போதும் அப்படின்னு சொன்னா போதுமா?
அவர் செஞ்ச அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் பேர்ல இருக்க அந்த இதெல்லாம் போயிடுமா? குற்றவாளி இல்ல அவரு. இல்ல, இப்ப அது இதனால- நீதிமன்றம் சொல்லணும் சார், குற்றவாளி இல்லைன்றது இல்ல நீதிமன்றம் சார், சொல்லணும். நீங்க இந்த ஆனா மாதிரி- நீங்க வச்ச இது வரைக்கும் அவர் குற்றவாளின்னு சொல்லி தானே நீங்க வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க இந்த இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சீங்களா இந்த இல்லையா? மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி குற்றச்சாட்டு எல்லா அமைச்சரும் ஆளானவர் தானே வச்சிருக்கீங்க. இல்ல, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு காலத்துல குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் அஜித் பவார் மகாராஷ்டிரால. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுத்தது பாஜக தலைமை தான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு, இவங்க பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா தெரிஞ்சாலும் கூட அவங்களுடைய அரசியல் கணக்காக பார்க்க. ரெண்டாவது நீங்க யோசிச்சு பாருங்க, பாஜக எதிர்ப்பு பேசுறதால திமுகவுக்கோ, திமுக எதிர்ப்பு பேசுறதால பாஜகவுக்கோ வளர்ச்சி எந்த ஒண்ணும் கிடையாது. பலனுமே இல்ல அப்படிங்கிற போது ஆனா அவங்க ரெண்டு திமுக பேர்- பலன் தானே. அவங்க ரெண்டு திமுக 39 MP குத்தாங்க, சமூக நீதி கட்சி. அது அது அதை நீங்க நீங்க சொல்றது அப்படி எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றது விஜய் வருவதற்கு முன்பாக, நீங்க சொல்றது விஜய் வருவதற்கு முன்பாக. இப்போ 75 எம்பிகள் இருக்க காரணமும் அதுதான். 75 எம்எல்ஏ என்னன்னா, இப்ப 75 எம்எல்ஏ இருக்க என்ன காரணம்? 75 எம்எல்ஏ இருக்கிறதுக்கான பாஜக காரணம் பாஜக எதிர்ப்பு கிடையாது. பாஜக எதிர்ப்பு தான். பாஜக இல்ல. சமூக நீதி கட்சி. இல்ல 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 பாஜக அதான் டெல்லியில நீங்க- அது குரல் ஒரு- ஓங்கணும் அப்படின்னா யாரு அது உங்க யாரு point. தெளிவா பேசுவான்னு சொல்லி அதை தானே முன் வச்சாங்க. அது உங்க பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எதிர்ப்புங்கிறது 2024 வரைக்கும் திமுகவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகேவா? அது வந்து அதனாலதான் வந்து அவங்க 2021 கூட நான் சொல்ல மாட்டேன். 21 ஏன்னா அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி, அவங்க ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும்னு திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ 21ல. ஆனா 2019ம் சரி 2024ம் சரி பாஜக எதிர்ப்பு பேசியதால திமுகவுக்கு வந்து விளைஞ்சது அப்படிங்கிறது வந்து நல்ல நன்மை. ஆனா இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க, ஜாஸ்தியான எம்பிக்கள் கிடைத்தாலும் கூட திமுக 2019லயோ சரி 2024லயோ சரி அவங்களுடைய எம்பிக்கள் வெறும் எம்பிக்களா தான் இருந்தாங்க, சொல்ல மத்திய அமைச்சர் ஆகல. அது வந்து நீங்க கடந்த ஒரு 3 முறையாவே பார்க்கலாம். ஆமா, அதனால வந்து ஒரு யூஸும் யூஸும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே அது அப்படிதான். ஆமா, அதனால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓபன் பண்றாங்க. சரி, நம்ம கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யோசிக்கிறாங்க. இல்ல, அது இவங்க உள்ள கொண்டு மத்திய வராங்க. அமைச்சரா இருக்கும்போது மாத்திரம் என்ன பண்ணி கொடுத்துட்டாங்களா? யாரு ஏற்கனவே இருந்தாங்கல்ல. மத்திய, அதாவது பாஜக கூட்டணியில இருக்கும்போது மத்திய அமைச்சரால இருந்து இல்லையா? இல்ல, நீங்க அன்னைக்கு வந்து என்ன ஒரு மக்கள் திட்டம் கொடுத்துட்டாங்க இவங்க. நீங்க மக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்க. நான் அப்படி யோசிக்கல. நான் வந்து அவங்க கட்சியை சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. அதைத்தான் எல்லாரும் அவங்க அவங்க சொத்தை காப்பாத்திக்கிறாங்க, அவங்க கேஸ காப்பாத்திக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. அவங்க அவங்களோட கட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யறாங்க, அவ்வளவுதான். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னன்னா, இது நீங்க வந்து- மக்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியுது. அதுதான் வந்து சொல்றேன். சொல்லியா கொடுக்கணும். மக்களுக்கு தெரிந்ததாலதான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அப்படிங்கிற ஒரு புது போர்ஸை வந்து எம்பவர் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சரி நம்ம நீ நானும் சண்டை போட்டுருக்கல, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சரி, நாம ஏன் சண்டை போடணும்? சரி, நம்ம ஒன்னா இருந்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு 2 வாட்டி ஒன்னா இருந்திருக்கிறோம். அதுவும் எப்போ? பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு, கோத்ரா ரயில் சம்பவம் வந்து குஜராத் நடந்த பிறகு அதான் சொல்றேன். நடந்துட்டு இருக்கும் போதே இவங்க கூட்டணியில இருந்தவங்க தான். அப்படி யோசிச்சு நடுவுல அமித்ஷா என்ன சொன்னாங்க? கொலைகாரன்னாங்க. அதுதான் அவரு கோர்ட்ல விடுவிக்கப்பட்டே பண்ணிட்டாரு. ஆனா அப்படி யோசிச்சு பார்த்தா அப்படி ஒன்னும் பெரிய சம்பவம் ஒன்றும் மோடி அவர்கள் காலத்துல வந்து நடக்கல. இது எல்லாமே நடந்தது வந்து கடந்த காலம் நடந்ததுன்னு வைங்க. இப்போ மோடி அவர்கள் காலத்துல இவங்க அப்படி பெரிய மதக்கலவரம் நடந்தது, அங்க நடந்தது, இங்க நடந்தது சொல்ல முடியாது. யூபியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க, அங்க ஒரு விஷயம் நடந்தது, இங்க மாட்டுக்கறி வச்சுன்னு அடிச்சாங்க, இதையே தான் ஊத்துவாங்க. பட் ஆனா இப்ப அந்த உருட்டுக்கும் விலை இல்லாம போகுது. ஸோ இங்கதான் ரொம்ப முக்கியமா திமுக அந்த டேர்ன் எடுக்குது. விஜய் அப்படிங்கிற இப்போ வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கு எதிராக நாம வந்து இங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா, நாம மத்திய அரசுடைய மத்திய அமைச்சரவையில் நம்ம அங்கம் வைக்கணும். அப்பதான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் சொல்றாரு, 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்கு, நான் எடுக்க வேணான்னு பாக்குறேன், எடுத்தேன்னா பை எலெக்ஷன்ல உங்களுக்கு நல்லது நடக்கிறதோ நடக்காது அப்படிங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல அவரு டேபிள்ல இருக்குன்னு சொன்னதே தப்பு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஆட்களை இன்னி வரைக்கும் வந்து அந்த அதிகாரிகள் மாறாம தான் இருக்காங்க. அந்த டேபிள்ல என்ன இருக்கு, யார் மேல குற்றச்சாட்டு இருக்கிற, ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சு எல்லா நீதிமன்றத்துல இவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தெரியும். உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி தான் வச்சிருக்காரு. ஏவா வேலு உட்பட லுக் அவுட் நோட்டீஸ் பண்ண, நான் எங்கேயும் ஓட போதில்லை, ஏற்கனவே நான் வந்து பேஷண்டா இருக்கிறேன், நான் வந்து என்னை வந்து இது பண்ணக்கூடாது, கைது பண்ணக்கூடாதுன்னு ஜாமீன் வாங்குறாரு. செந்தில் பாலாஜி அப்படிதான் வாங்குறாரு. சரிங்களா? ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கணும். நான் வந்து எப்பப்போ வந்து ஆதாரங்கள் இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுத்துட்டு பேசுறேன் அப்படின்றாரு. அது வந்து 100க்கு 100 ரொம்ப உண்மைதான். அவர் வந்து பேசணும்.
ஆனா இந்த டேபிள்ல இருக்கு அதுல இருக்குன்னு சொல்றதை விட அதாவது நடவடிக்கையில காட்டணும். மக்கள் சக்தி, மக்கள்கிட்ட நான் வந்து சாஃப்டா பேசுறதுனால, நல்லதனமா பேசுறதுனால நான் வந்து என்ன ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஆட்சியில உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டும் திருப்பி மக்களை பத்தியே பேசக்கூடாது. இப்ப ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களை உட்கார வச்சுட்டாங்க. நீங்க நடவடிக்கை எடுத்து ப்ரூஃப் பண்ணி நான் வந்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு உட்கார போறேன்னு எல்லா அமைச்சரும் சொல்றாங்களா இல்லையா? இன்னும் 20 வருஷத்துக்கு எங்களை அசைக்க முடியாது, 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்றாங்களா? கனவுலயே நினைச்சு பார்த்தாலும் திமுக வர முடியாதுன்றாங்களா? அப்ப அதை வர வைக்க முடியாதுன்னா எத்தனை அமைச்சர்கள் 13 14 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு துறை விடாம அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அத்தனை துறையில இது வந்து 3ன்றது வந்து யானை போயிட்டு சோளபுரி வச்ச மாதிரி தான். கரெக்டுங்களா? அதுல இல்லாம எல்லா துறையிலையும் இருக்கிற அழுக்குகள், எந்தெந்த துறையில எந்தெந்த ஊழல்கள் நடந்தது அத்தனையும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு குழுவை முதல்ல அமைச்சு அந்த குழு மூலமா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய பணமே எவ்வளவோ வெளியே இருக்கு. நீங்க சொல்றது எதுவுமே நடக்க போறது இல்ல. நடக்க போற விஜய் எடுக்க மாட்டான்றீங்களா? நான் சொல்றேன் எடுக்க மாட்டாரு. நான் ஏன் காரணம் சொல்றேன். அதாவது இங்கதான் ஒரு 50 அரசியல பார்க்கணும். ஆமா, 50 வருஷம் வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு கட்சியோடைய ராஜதந்திரத்தை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் வந்து விஜய் வந்து அந்த 3 ஃபைல் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கு எதிராக விஜய் அவர்கள் அவர் சிஎம்மா இருக்கும் போதே எடுத்த நடவடிக்கைகள் முக்காவாசி 95% எல்லாமே வந்து பேக் ஃபயர். உதயநிதி வந்து வழக்கறிஞர் மாநாட்டுல என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, இங்க இருந்து சரி நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க, பொறுமையா கேளுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன வந்து ஃப்ரீ ரோட் ஷோ கூட்டு போறாங்க, ஓகேவா? அரசு அளவுல ஜாலியாக ரோட் ஷோ போறாங்க. நாங்க பிக்னிக் மாதிரி போனோம், சேகர் பாபு அண்ணன், மாசு அண்ணன், பரந்தாமன் எல்லாம் வந்தாங்க, நாங்க பிக்னிக் மாதிரி போனோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கைது, எதிர்கட்சி தலைவருடைய கைது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் செய்த கைது உதாரணம். ஆனா இப்ப நீங்க அதுதான் சொல்றேன், இப்ப நீங்க கைது அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இல்ல நாங்க எதுவும் கைதெல்லாம் பண்ணல, ஒரு விசாரிக்கிறதுக்கு கூட்டு போறோம். விசாரிக்கிறதுக்கு வந்து அந்த எஸ்பி இங்க வர வச்சு விசாரிச்சு அது அவர் வந்து பொது மேடையில பேசினது அதை எப்படி வேணா திருச்சி பேசிடலாம். ஆனா இது நடவடிக்கையே விஜய் எடுத்தது பேக் ஃபயர் ஆனது. இல்ல அதோட பாயிண்ட் ஓகே, நான் சொல்றேன். ஆனா அது மக்களுக்காக ஊழல் பண்ணது இல்லாம வந்து பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அது பாருங்க. சோ இது ஒன்னும் பேக் ஃபயர் ஆச்சு. ரெண்டாவது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார், அப்புறம் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார், எல்லாமே வெளில தான் இருக்கிறாங்க. சோ இப்போ விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட இப்போதும் அதிகாரிகள் பியூரோக்ரசி அப்படிங்கிறது ஒரு கணிசமான அளவு திமுக ஆதரவுல தான் இருக்கு. அதனாலதான் இந்த 3 ஃபைல் இருக்குதுன்றது சொல்லாதீங்க. நானு அதுதான் சைலண்டா நடவடிக்கை எடுங்க. சைலண்டா நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும். இது பாருங்க, சோ இந்த பியூரோக்ரசி அப்படிங்கிறது ஒரு கணிசமான அளவு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. யாரு திமுக உடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த 3 ஃபைல் இருக்கு, நடவடிக்கையை வந்து நாங்க பாய்ச்சறோம், நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற போது இவங்க திமுக மத்திய அமைச்சரவையெல்லாம் வந்து அங்கம் வகிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்ப நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு வந்து திமுக வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும், அதாவது மக்களுக்கு எதிராக அவங்க செஞ்சுட்டாங்க, நாங்க ஏதாவது நீதிமன்றம் என்ன இதுவா? உச்ச நீதிமன்றமோ இந்த நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ என்ன பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு? இல்ல உச்ச நீதிமன்றம் சொன்னா செஞ்சிருவாங்க. நான் அதுக்கு இல்லன்னு சொல்றேன். நான் சொல்றது என்ன, எல்லாமே கோர்ட்ல தானே இருக்கு. இல்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இங்க விசாரணை பண்ணிருக்காங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மெயின் சார் திமுக 2 விஷயம் தான் சார். ஒன்னு அமலாக்கத்துறை, இன்னொன்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. இது 2த்துக்கு கீழே தான் வந்து அவங்களுடைய எல்லா பவர் பாயிண்ட்ஸும் வந்து இருக்கு. முக்கியமான ஆளுங்க எல்லாமே அதுல தான் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அமைச்சரவையில சேர்ந்தது மூலியமா என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் வந்து ஈடியோடைய அந்த கம்மியாகும். ஆமா, ஈடியோடைய அந்த இதுல இருந்து குற்றப்பத்திரிகை எப்படி லூப் ஹோல்ஸ் வச்சு எழுதுவாங்கன்றீங்களா? அக்னியில இருந்து தப்பிக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கையை பாய்ச்சுது அப்படிங்கிற போது ஓரளவுக்கு ஜுடிஷியரி காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் மத்தியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியோடைய ஆளை நம்ம தூக்குறது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இப்ப இருக்கும் மைனாரிட்டியா தான் இருக்கு. கூட்டணி கட்சியோடைய தயவுல தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி சொல்றேன், கலைச்சு தொலைங்கன்றேன். கலைச்சு தொலைச்சீங்கன்னா 200 வந்துருவாரு. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு கூட வந்து வன்னியரசு அவர்கள், நான் அந்த சட்டமன்ற நேரலை பார்த்துட்டு இருக்கும்போது வன்னியரசு அவர்கள் வந்து பேச எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே வந்து எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி, எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம், முதலமைச்சருக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் முதலமைச்சருக்கு வணக்கம், அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம். அந்த வணக்கமே வந்து தலைகீழா இருக்கு. இல்ல என்னன்னா, அந்த அவங்க மனசுல அது எல்லாமே இருக்கு. அப்படிங்கிற போது
திமுக தங்களை வந்து ஒரு சேஃப் கார்டு இங்க தொட முடியாத இதை இடத்துக்கு வச்சுதான் கொண்டு வந்து போகணும். நானும் நிறைய பேசினா நீங்க வந்து எதிர்கட்சி போனா போகுது இன்னும் இடைத்தேர்தல்லாம் வருதுன்னு சொன்னாரு. அப்ப விஜயே வந்து பயப்படுறீங்களா? பயப்படுறான்ல. விஜய்க்கு ஒரு கணக்கு இருக்கு, அது நம்ம பேசுவோம். விஜய்க்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. என்னன்னா இப்ப இவர் இந்த மாதிரி சொல்றாரு. சோ திமுக தன்னை வந்து சேஃப் கார்டு பண்ண பாக்குது. அதாவது சார் ஒரு பாம்பு கீழே சுத்திட்டு இருக்கு சார். இந்த பாம்பை வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தைரியம் வந்துடும். ஸோ இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, திமுக இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா பரமசிவன் கழுத்துல போய் ஏறிக்குது. பரமசிவன் கழுத்துல போய் பாம்பு ஏறிச்சுன்னு வைங்க, அந்த பாம்பு வந்து கருடனை பார்த்து கருடா சௌக்கியமான்னு தான் கேட்கும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி நிலையை நோக்கி தான் திமுக வந்து போகுது. இப்போ விஜயோட கணக்குக்கு வருவோம். விஜயோட கணக்கு இப்போ இங்க என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு தலைவலி தான், அது வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் தான். ஸோ இப்போ விஜய் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண கூடிய ஒரே ஒரு விஷயம் எங்க இருக்குன்னா, தனக்கு மெஜாரிட்டி வரணும். தனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வந்து அந்த 117 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை தாண்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அவர் வந்து குறியா இருக்கிறார். ஸோ அதுக்கு வந்து இங்க இடைத்தேர்தல் நடக்கணும். இன்னும் கணிசமான எம்எல்ஏக்கள் வந்து வெளியே வரணும். ஸோ இவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஸோ விஜயோடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது எனக்கு மெஜாரிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களை வச்சுக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு இவர் பேசணும், செயல்படணும்ல. யாரு? விஜய் வந்து செயல்படணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன செயல்படல சார். திமுகன்ற தீய சக்தியை ஒழிப்பு தானே இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த தீய சக்தி மேல இவர் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அத்தனை வழிவகையும் செய்யணுமா செய்ய வேணாமா? அங்கெல்லாம் வந்து அறநிலைத்துறை சொத்துக்கள் வந்து கழிவுறம் செய்யப்பட்டிருக்கு, இவங்க சொல்றாங்களா இல்லையா? பொதுப்பணித்துறை மேல வந்து நான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன் இன்னைக்கு ஆதிவார்ஜுனா பேசுறா இல்லையா? அதை உடனடியா செய்யணுமா இல்லையா? ஏவா வேலு அவர்கள் என்ன சொன்னாரு, சட்டமன்றத்துல பார்த்து நான் செஞ்சேன். அது நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும். அந்த காமெடி தர்பாரை நடத்தின்னு சட்டசபையில உட்காந்துன்னு ஒரு 16 கோடி ரூபாய் பிரிட்ஜ் ஆச்சுன்னு போச்சு. கேட்டா இயற்கை சீற்றம் அப்படின்னாரு. 1000 கல்லணை அப்படியே இருக்குது. காமெடி தர்பார்லாம் தேவையில்லாத வார்த்தை. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும்னா கோகுலகிருஷ்ணன் மேல எடுக்கலாம். காமெடி தர்பார் தான் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது பாட்டு சூப்பர் சிங்கர் பாட்டு நடக்குது, அதாவது புகழாரம் நடக்குது. இதெல்லாம் வந்து சட்டசபையில வந்து மக்கள் பிரச்சனை கேட்கறதுக்கு தானே இருக்காங்க. அது வந்து மக்கள் மன்றம், காமெடி தர்பார்ல மக்கள் மன்றம் தான். இதை வந்து விமர்சிக்கிறதை ஏத்துக்க முடியும் சார். நான் சொல்றது எதிர்கட்சி பண்றது என்ன, அதாவது ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில என்ன பண்றாங்க, புகழாரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து புகழே பிடிக்காதுன்றாங்க. ஆனா விஜய் என்னெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க சொல்லுங்க. விஜய வந்து புகழ்ந்து பேசுறத சபாநாயகர் அவரே பிரபாகர் அவர்களே வந்து தடுக்கிறாரு. சபாநாயகர் தடுக்கிறாரு, ஓகேதான். அதுக்காக சார், அதாவது எத்தனை இவங்க மாறி மாறி ஆட்சியில இருந்தாங்க. நீர்நிலையை தூர்வாடுறதுன்னு கேட்கறது ஓகேதான். ஆனா இந்த அணையை கட்டி கொடுக்கணும், இந்த ஏரியால பஸ் வசதி இல்லைன்னு சொல்லி திமுக தரப்புல 3-4 முறையா இருக்கிற அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏக்கள் கேட்கறாங்க. 3-4 முறையா அவங்களே எம்எல்ஏக்களா இருந்துக்கிறாங்க. 3-4 முறையா அதிமுக எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களே எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கட்டி கொடுக்கணும்னா உங்க ஆட்சியில எல்லாம் என்னையா பண்ணீங்க? இது வந்து கேட்கணுமா கேட்க வேணாமா சொல்லுங்க. அதனாலதான் காமெடி தர்பாருன்ற நான். இல்ல இதுல என்னன்னா இப்ப நீங்க அவங்க பண்ற காமெடியை சொல்றேன், எதிர்கட்சிகள் பண்ற காமெடியை சொல்றேன். நான் ஆளுங்கட்சி பண்ற காமெடியை சொல்லல. அதுதான் இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இவங்களே ஆட்சியில் இருந்திருப்பாங்க, இவங்களே வாழையா இருந்திருப்பாங்க, மக்களுக்கு ஒரு புண்ணியமும் செஞ்சது 60 வருஷம் கரண்டே இல்லாதத்துக்கு இன்னைக்கு வந்து தாவக அரசு வந்து கொடுத்துருக்கு. அப்ப 60 வருஷமா இந்த திமுக அதிமுக என்ன பண்ணியிருந்தது? 60 வருஷமா பஸ்ஸே போகாதத்துக்கு தாவக அரசாங்கம் வந்து பஸ்ஸை போக வச்சிருக்கு. நம்ம வந்து சோசியல் மீடியால பாக்குறோம். கரெக்டுங்களா? தஞ்சாவூர்ல நடந்திருக்கு, மயிலாடுதுறையில ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் யார் பண்ணது? இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் செய்யுதா இல்லையா? நம்ம நல்லதையும் சுட்டி காட்டுறோம், அதே போல கெட்டது நல்லா அதை கெட்டதையும் சுட்டி காட்டணுமா வேணாமா? ஓகே, நம்ம அதுதான் இப்ப இந்த 2 சைடுல இருக்கக்கூடிய இந்த அரசியல் கணக்குகளை பேசிட்டோம். இதுதான் இவங்களுடைய பிளான். ஸோ திமுகவுடைய பிளான் அப்படிங்கிறது வந்து பரமசிவன் கழுத்துல ஏறணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளான். விஜய் அவர்களுடைய இப்போதைக்கான கணக்கு மெஜாரிட்டி வரட்டும், அப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இப்ப இந்த 2த்துக்கு நடுவுல தான் வெறும் அரசியலா யோசிச்சு பார்த்தோம்னா யாருக்கு வந்து நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற போது தான் அண்ணாமலை அவர்கள் வந்தார். ஏன் அண்ணாமலை அவர்கள் நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா, இன்னும் கட்சியை ஆரம்பிக்காதெல்லாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் சேர்த்தே வைப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும் வந்து அண்ணாமலை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும். இதுல என்ன ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரீசெண்டா சென்னையில் நடந்த அந்த மாநாட்டில் கூட, அந்த ஒரு கூட்டத்துல கூட அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாம ஆட்சியில் இருக்கும் போதே நம்மளுடைய காலகட்டத்திலேயே இந்த ஊழலை வந்து ஒழிப்போம் அப்படின்னு விஜய்க்கு சொல்றாரு. அதாவது அது சொல்லும் போது தாவேகா வீத லீடர்ஸ் களத்துல இருக்கும் போது இதை வந்து ஒழிப்போம் அப்படின்னு.
இப்போ திமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அண்ணாமலை பிளஸ் அதுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து விஜயை விட யாருக்கு அப்படின்னா தேர்ட் ஃபோர்ஸா வரவங்களுக்கு தான். அந்த தேர்ட் ஃபோர்ஸா வரவங்களுக்கு நம்ம ஏன் வந்து அண்ணாமலை சொல்றோம் அப்படின்னா அதிமுக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நிச்சயமா விரும்பாது. அதே மாதிரி திமுகவை எதிர்ப்பையும் கையில விட்டாங்க, பாஜக எதிர்ப்பையும் கையில விட்டாச்சு, திமுக எதிர்ப்பையும் கையில விட்டாச்சு. அண்ணாமலை கூட சேர முடியாது, சேர முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அதிமுக பண்ணல, கட்சியை கலைக்கல, அவ்வளவுதான். அதை தவிர மற்ற எல்லா வேலையும் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ்ல தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இங்க வந்து கிடைக்குது. ஸோ கிடைக்குது அப்படிங்கிற போது ஆனா அவர் இன்னும் கட்சி தொடங்கல. அது ஒரு பெரிய அவர் வந்து நான் ஒரு அடித்தளத்தை அமைச்சுக்கிறேன்றாரு. நீங்க அடித்தளம் போடுங்க, பேஸ்மெண்ட் போடுங்க, சிமெண்ட் போடுங்க, எல்லாம் போடுங்க. ஆனா ஒரு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அந்த ரஜினிக்கு வந்த மாதிரி. ஆமா, ஏன்னா இப்ப விஜய் இப்ப விஜய் அவர்கள் இப்ப ஆட்சியில் உட்கார்ந்து இருக்காருன்னா வெறும் ஒரு கரிஷ்மால மட்டும் அவர் வந்து ஆட்சிக்கு வரல. திமுக எதிர்ப்பு ஒரு கடும் சுனாமியாக வீசக்கூடிய அந்த காலத்துல விஜய் வந்தார். 21 உழைச்சிட்டாருல்ல, அதுதான். இல்ல விஜய் வந்து அதே மாதிரிதான் ஒரு இந்த ஒரு காலகட்டம், ஒரு 5 வருஷ காலகட்டத்தை கேட்கறாரு. இல்ல சார், அது எனக்கு புரியுது. இன்னமும் நான் சொல்றேன், கொஞ்சம் அரசியலை நுணுக்கமா பாக்குறவங்களுக்கு இதை வந்து புரிஞ்சுக்கலாம். விஜய் எடுத்த ஸ்பேஸே அதை வந்து உருவாக்குனதுல அண்ணாமலைக்கு ஒரு பங்கு இருக்கு. என்னன்னா வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி ஒரே ஒரு ஆளு, ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் எல்லாம் பெருசா இல்ல, பாஜகங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியும் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இல்ல, ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சு கிட்டத்தட்ட 19% ஒரு ஆளால கொண்டு வர முடியுதுன்னா இளைஞர்களும் பெரிய அளவு வந்து உள்ள வந்தாங்க, அண்ணாமலை நோக்கி வந்தாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து புரியுது, ஓகே மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கு. விஜய் அவர்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஓகே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கு. சோ இப்ப விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறதே அண்ணாமலை ஏற்கனவே உருவாக்குன ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்து விஜய் அவர்களும் இருக்கிறார். ஆனா விஜய் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த இடத்துல அண்ணாமலைக்கே ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு வந்து பண்ணிட்டார். இப்ப திமுக அகைன்ஸ்ட்னா அண்ணாமலைக்கே ஸ்பேஸ் இல்லாத பண்ணிட்டார். சோ இப்போ திமுக பாஜக சேர்ந்துச்சு அப்படிங்கிற போது மக்கள் வந்து இன்னும் வந்து முகத்தை, இப்போ உங்களுடைய ரியாக்ஷன், காமன் மேன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிறேன், இன்னும் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து போவாங்க. ஆனா பாஜகவும் திமுகவும் அவங்க எந்த அரசியல் கணக்குல செயல்படுறாங்கிறது நம்ம சொல்லியாச்சு. ஆனா இப்ப மக்களுக்கான அரசியல் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நான் வெறும் அண்ணாமலை மட்டும் சொல்ல, ஈவன் தனுஷ் கூட எடுத்துக்கோங்க. தனுஷும் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. ஆமா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இருக்காரு அப்படிங்கறதால அது ஒரு தடை இருக்கு. சீமான் அவர்களும் எடுத்துக்கோங்க. சோ சீமான், அன்புமணி, அண்ணாமலை, நாளை வரப்போற தனுஷ், இவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்த இடத்துல இருந்துதான் இது எமர்ஜ் ஆகும் அப்படிங்கறத பாக்குறோம். சரி சார், இன்னொரு சட்டமன்ற நேத்தி விஜய் அவர்கள் பேசினத நம்ம வந்து சொல்லணும். இந்த எம்எல்ஏக்கு கார் கொடுத்ததை வந்து கண்டிப்பா நம்ம வந்து வன்மையா வந்து கண்டிச்சாகணும். ஏன் கண்டுக்கிறீங்கன்னா உதயநிதி அவர்கள் அவங்க அப்பாவுக்கு கோடிக்கணக்கில் கார் வாங்கி கொடுத்ததா அபிடவிட்லயே இருக்கு சார். அவருக்கு கார் இல்லையா? தனக்கு கார் இல்லைன்னா அந்த எம்எல்ஏ வந்து எனக்கு கார் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போ சொல்லுங்க. இல்ல அததான் செய்யலையே. எந்த எம்எல்ஏக்கு வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருந்தா. பயணப்படின்னு ஒரு 75,000 கொடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து எந்த குற்றமும் சொல்லல. ஏன் அப்படின்னா அவங்க போய் பயணம் பண்ணணும், பெட்ரோல் போடணும். அதுக்காக ஏற்கனவே கார் இல்லைன்னு சொன்ன அந்த தாவக எம்எல்ஏவோட சொத்து மதிப்பு என்னன்றது வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து வெளியே வந்து எடுத்து போடுறாங்களா? இந்த தவறுகள் தான் செய்யக்கூடாது அரசாங்கம்னு சொல்றோம். எத்தனை முதியோருக்கு பென்ஷன் இல்லாம இன்னைக்கு ரோட்ல தவிக்கிறாங்க. பாட்டிலாம் என்கிட்ட அழுது இருக்கு, ஐயா எனக்கு இன்னும் சோறு திங்க முடியல ஐயா, இந்த ஒரு 3,000 2,000 கடைசியா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த இது வந்து ஒருத்தர் வந்து இன்னும் என்ன சொல்றாங்களே, ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் பண்ணாதன்னு போன ஆட்சியில் இவர் தான் பேசினார். இந்த கலைஞருக்கு வந்து இதுவா எழுதினாரு, என்னது பேனா வைக்கிறதுக்கு இத்தனை கோடியா, கலைஞருக்கு வந்து இது பண்றதுக்கு இவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பேசினாரா? இன்னைக்கு வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு பண்ண கார் வாங்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து இந்த தானம் ஏற்கனவே தானம் கொடுக்குற மாடு அது. என் வீட்டு அப்பா அம்மாத்துல இருந்து நீங்க வந்து கார் வாங்கி கொடுக்குறீங்க. என் வீட்டு வரி பணம் தானே இதெல்லாம். அந்த வரி பணத்துல இருந்து இப்போ வாங்கி கொடுக்குறீங்க. அதுல இன்னொருத்தர் இன்னோவா கார் வேணுமா? 16 லட்சம் ரூபா கொடுத்து இன்னோவா கார் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கணக்கு போட்டுக்காங்க. 200 கோடி ரூபாய் எத்தனை மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யலாம்? எத்தனை பேர் வந்து இங்க இன்னும் அந்த ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் போராட்டம் வருவாங்க. அடுத்து ஒரு இந்த இது எம்பி தேர்தல் வரும்போது அவங்க வந்து உட்காருவாங்க பாருங்க. அப்ப அந்த எத்தனை பேர் வந்து இன்னும் நியமனம் பண்ணாம இருக்கிறீங்க.
அவங்களுடைய ரெண்டாவது இன்னொரு ஏற்கனவே நியமனம் பண்ணவங்களுக்கு சம்பள உயர்வு என்னாச்சு? டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை பேர் வந்து இதுவா இருக்காங்க, கண்டக்டருக்கு பணம் ஏற்ற முடியாம இருக்கு. அவங்க இத்தனை பேரை போராட வருவாங்க, 6 மாசம் டைம் கொடுப்பாங்க, அடுத்த 6 மாசம் எல்லாம் தெருவில் வந்து உட்காருவாங்க. நீங்க வந்து திமுக வந்து சாதாரணமா இடம் போட்டுருக்கீங்க, இன்னும் ஆரம்பிக்கல. ஸ்டாலின் வந்து தெருவில் வந்து உட்காரும் போது தெரியும் உங்களுக்கு இந்த ஆட்சியை வந்து எப்படி அவர் வந்து எத்தனை திமுக காரர்கள் போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா திமுக என்னைக்குமே நான் ஸ்ட்ராங்குன்னு காட்டும். அப்ப இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு செய்யறேன், என் வீட்டு பணத்தை எடுக்காதீங்க. ஒரு சாதாரண பொதுமக்கள் கண்டிப்பா இது எதுக்குதான் செய்ய. விஎஸ் பாபுக்கெல்லாம் கார் தேவையா? ஊர்ல அவர் வந்து எவ்வளவு பண்ணையார் மாதிரி இருக்காருங்க, அவருக்கு கார் தேவையா? ஆலோசனா கார் தேவையா? மரிய வில்சனுக்கு கார் தேவையா? தயவு செஞ்சு இவங்க எல்லாம் எங்களுக்கு கார் வேணான்னு எழுதியாவது கொடுக்க சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்றேன். கார் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. போன வாட்டி வந்து இந்த காந்தி மாதிரி செருப்பு கூட போடாம இருந்தாரு. அவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை. அந்த மாதிரி நல்ல மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சிருவாங்க. இல்ல என்னன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு இல்லன்னு சொல்லுங்க. இல்ல யாருக்கு இல்ல. ட்ரெயின்ல வரேன்னா வாங்க, மக்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோல வரும்போது என்ன சட்டமன்ற உறுப்பினராகவே தெரிய மாட்டேங்குதுன்னா ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் தெரிய வைக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணி நான் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தெரிய வைக்கணுமே தவிர செக்யூரிட்டிக்கு தெரியணும்னு ஏதாவது அவசியமா? உங்க ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா போதும், இவரு நம்ம ஊர் எம்எல்ஏ, நமக்காக இத்தனை கோடி ரூபாய் நமக்கு உள்ள கொடுக்குறாங்களா, அதை நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு செஞ்சு கொடுத்தாமான்னு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா போதுமா போதாதா? சட்டமன்ற கேட் கீப்பருக்கு தெரியணுமா இவர் எம்எல்ஏன்ட்டு? காட்டுங்க, அடையாள காட்டு உள்ள போங்க. அது கார் கொடுத்தா தான் தெரியணுமா இவர் எம்எல்ஏ வராரு? இன்னும் சைரன் கேட்பாங்க பொழுது அமைச்சர்கள் மாதிரி. அது சைரன் வந்து ஆம்புலன்ஸ்ல தான் இருக்கும். சரி, சைரன் கொடுக்குறாங்களா? முதலமைச்சருக்கு சைரன் இருக்கு, எல்லாருக்கும் தான் சைரன் இருக்கு. சைரன் இல்லையா? அது அவங்க போறது இல்ல, அவங்க எம்எல்ஏ அடுத்தது சைரனை கொடுங்கன்னு தேசிய கொடி வச்சிருக்காங்க. டெம்போ டிராவலர் 20 பேரை சேர்த்து வச்சு இப்ப இவங்க புடை சூழா போனட்டு இன்னோவா கார் கேக்குறாரு. இல்ல அது டெம்போ கேட்காம விட்டாங்களே. இல்ல நல்ல வேலை பென்சி BMW. இதுல நம்மளுடைய கோரிக்கையோட முடிப்போம். ஏற்கனவே தனக்கு கார் இருக்கு, தனக்கு இந்த வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக முன் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு மக்கள் அக்கறை இருக்கு அப்படின்னா எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கறத வந்து அவங்க டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும். சொல்லிருக்காரு, இதை மக்கள் சேவகன், நாங்க சேவகனா இருக்கிறோம், அரசியல்வாதி கிடையாது. இதை கொடுக்குறாங்களான்னு பாப்போம் நம்ம. இதை தாவேக்காவுடைய அரசாங்கம், ஈவன் தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களே நிறைய பேர் வெல் ஆஃப் தாவேக்கா உறுப்பினர், விஜய் உட்பட. விஜய் உட்பட அவர்தான் ரோல்ஸ் ராயல்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அவங்க உட்பட இவங்க எல்லாமே தானாக முன் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இன்னொரு விவாதத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.